சென்னை மெரினா கடற்கரை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம உதவியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார். அன்பழகன், சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம உதவியாளர்களை போலீசார் கைது செய்து இருக்கும் நிலையில் அவர்கள் பிரதானமாக வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். இந்த போராட்டத்துக்கு 15வது நாளாக கிராம உதவியாளர்கள் போராட்டம் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த சூழலில் மெரினா கடற்கரை நோக்கி திடீரென கிளம்பிய அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். உடனே காவல்துறையினர் கைது செய்யும் பணிகள் இந்த காட்சியை நாம் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக தொடர்ந்து அவர்கள் சாலை ஊதிய வேண்டும் என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த சூழல்ல அதிகாரிகள் யாருமே கண்டுகொள்ளவில்லை என்று சட்டசபையினுடைய இறுதி நாள் என்பதால் அவர்களுக்கு ஏதாவது தீர்வு வரும் என்ற இந்த சூழல்ல அதை பற்றி எதுவுமே தகவல் வராததால் அவர்கள் உடனடியாகவே வெளிநகரத்திலிருந்து அருகில் இருந்த கலைஞர் சமாதிக்கு அருகில் அந்த சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். ஏற்கனவே மெரினா கடற்கரையை பொறுத்தவரை அங்கு கூட்டம் கூடுவதற்காக தடை செய்யப்பட்ட பகுதி. ஏற்கனவே இவர்கள் சென்ற வாரம் சாலை மறியலில் ஈடுபட்ட போது உடனே அழைத்து பேசி உங்களுக்கு தீர்வு வரும் என்று கூறியிருந்தார்கள். அதற்கு பிறகு இவர்கள் அமைதியான முறையில் வெளிநகரத்தில் உட்புறம் அலுவலகம் அவங்களுடைய அந்த இடத்துல போராட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க. இந்த சூழல தான் சட்டசபையில் இன்று அவர்களுக்கான தீர்வு வரும் என்று இருந்த சூழல்ல இவர்களுக்கான எந்த விதமான அறிவிப்பும் வரலன்னு தெரிஞ்ச உடனே உடனடியாகவே அருகில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரைக்கு சென்று அங்க முக்கியமான சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அழைத்து சென்றுள்ளார்கள். இவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். இல்லை ஏன்னா கிராம உதவியாளர் பணி என்பது மிக முக்கியமான பணி. தேர்தல் நேரத்தில் இவர்கள் தான் ஒரு கிராமப்புறத்தில் அனைத்து விதமான தகவல்களையும் சேகரித்து அரசாங்கத்திற்கு வழங்கக்கூடியவர்கள் இவர்கள். கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அதே போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இறப்பு என எந்த தகவல்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் பணி என்பது மிக மிக முக்கியமான பணி. அந்த பணியில் ஈடுபட்டு வரும் தங்களை அரசு கவனிக்கவில்லை என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த சூழல்ல தான் தற்பொழுது சாலை மறியல் அந்த சட்டசபை முடியும் பொழுது தங்களுக்கு எதுவுமே நியாயம் கிடைக்கவில்லை என்று கூறி திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். தற்போது அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.